சரி, நீங்க யாரை லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கறேன். சொல்றேன். ஆனா இப்ப இல்ல. அந்த பொண்ணோட சம்மதம் முழுசா தெரியட்டும். முதல்ல அவ என்ன ஓகே பண்ணட்டும். அதுக்கப்புறம் சொல்றேன். என்ன ரமேஷ், இது வயசு கோளர்ல வந்த லவ் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இப்பதான் உங்களுக்கு வயசு கோளரே ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. அவ சம்மதிச்சிருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாமே. முடிவே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் லவுக்கு ஒரு நல்ல இடத்தை வேஸ்ட் பண்ணுமா? ஒருவேளை நீங்க சொல்ற பொண்ணே உங்களை ஒத்துக்கலனா? ஒத்துக்குவா. கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணும் ப்ளீஸ். அவ ஒத்துக்கிட்டு ஒருவேளை அவ வீட்லயும் நம்ம வீட்லயும் ஒத்துக்கலனா என்ன பண்றது? அவ மட்டும் முதல்ல ஒத்துக்கட்டும். மத்த எல்லாரையும் நான் ஒத்துக்க வைப்பேன். இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாளை காலையில வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டாங்க. சரிங்கப்பா. அப்ப நான் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிடறேம்மா. எதுக்கு? என்னம்மா, என் பேத்திங்க வீட்டுக்கு வரும்போது வீடு சுத்தமா இருக்க வேணாமா? மாமா, எனக்கு டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அழகர் குளம் போகணும்னு நினைக்கிறேன். அழகர் குளமா? என்னம்மா சொல்ற? டிஸ்சார்ஜ் ஆனதும் நேரா நம்ம வீட்டுக்கு தானே போகணும். அங்க எதுக்கு போகணும்? இல்ல மாமா, எங்க ஊருக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. லீலா, நான் கூட இதை எதிர்பார்க்கல. இல்லப்பா, என் 2 குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அழகர் குளம் தான் போகணும். அந்த வீட்டுல நான் கொஞ்ச நாள் இருக்கணும். அங்க வீசுற காத்து என் குழந்தைங்க முகத்துல படணும். இதான்ப்பா என்னோட ஆசை. லீலா, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா இங்க இருந்தாதான் ஏதாவது ஒண்ணுன்னா அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கும் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கும் வசதியா இருக்கும். மாமா, இங்க எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அழகர் குளம் போயிட்டா அங்க பக்கத்துல இருக்கிற டவுன் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சுக்கலாம். சரி மாமா, அது மட்டும் இல்லாம இங்க வெயில் ஜாஸ்தி, தண்ணி பிரச்சனை வேற. வீட்டுல பொம்பளைன்னு பார்த்தா நான் ஒருத்தி மட்டும்தான். 2 குழந்தைங்களையும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் மாமா. இதே எங்க ஊர் போயாச்சுன்னா வெயில் அவ்வளவு கிடையாது, தண்ணி பிரச்சனை வேற இல்ல. எங்க ஊர்ல என் குழந்தைங்க வளர்ந்தா ஆரோக்கியமா இருக்கும் மாமா. லீலா, அதெல்லாம் சரி. நான் தான் இப்ப மெட்ராஸ் வந்துட்டேல. நீ இங்கே இருந்தேனா நான் குடும்பம் இருந்து பார்க்க மாட்டேனா? இல்லக்கா, நம்ம வீட்டுக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதையாவது சொல்லி தடுத்து நிறுத்துறாத ப்ளீஸ்கா. தனு, லீலா விருப்பப்படியே அது அழகர் குளத்துக்கே வரட்டும். அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கட்டும். அப்பா. ஆமாப்பா, நீ எதுக்கா சொல்லேன்னு எனக்கு புரியுது. ஆமாங்க, இதுக்கு 2 கிராமத்துக்கு வந்து கிராமத்து காத்து வெயில் எல்லாம் மேல பட்டு அதுகளுக்கு உடம்புக்கு நல்லது. ஆமாப்பா, அதுதான் நானும் சொல்றேன். சரிம்மா, உன் முடிவு படியே போயிருவோம். தானே, நான் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சம்பந்தி, நீங்க ரொம்ப அருமையான பொண்ணை பெற்றிருக்கீங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சம்பந்தி. இங்க இருந்தா அவன் வந்து பார்க்க மாட்டான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சம்பந்தி உங்க கூட அழகர் குளம் வர்றேன்னு முடிவு பண்ணியிருக்கு. இப்ப கூட பாருங்க, அதை சொல்றதுக்கு தேங்கி தேங்கி சொல்லியிருக்கு. என்ன செய்யறது? பாவம், அந்த அரியா பொண்ணுக்கு இவ்வளவு சோதனை வேணும். யார் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நேரம் சரியில்லை. பாவம் பிறந்து விட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுது. எனக்கு அதான் சரின்னு படுது. நாளைக்கு பவானி பொண்ணோட ரிசல்ட் வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாருமே அழகருக்குள்ள போயிடுறோம். மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, காலையில் வந்து 10 நாளைக்கு ஆர்டர் பண்ணி சொன்னால செல்வகுமார்,
ஆமா போசனை கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சேனே. அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். என்ன? அவன் ஏற்கனவே நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான்ல, இதோட இப்ப நிப்பாட்டிக்கிங்க, இனிமேல் எதுவும் கட்டிங் பண்ண வேண்டாம், மீதி இருக்க நாளை காலைல வந்து எடுத்துக்கிறேன் இருக்கான். ஏன் நம்ம அவங்க ஆர்டர் எல்லாம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம், எதுவும் குறை வச்சிருக்கோமா? அதே என்னன்னு தெரியல மாப்ள, இதோட போதும், உங்களுக்கு காலைல வந்து கணக்கு செட்டில் பண்றேன்ட்டான். என்னடா இது, இந்த வேலை இருக்குன்னா புதுசா வர வேலையை கூட வேணாம்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த வேலையை கேன்சல் பண்ண என்னடா அர்த்தம்? நம்ம கிட்ட ஏற்பட்ட வேலை இருக்கிறதுனாலதான் வந்து ஆடுற போசனை கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சோம். ஏற்கனவே கொடுத்த ஆடுற கட் பண்றாருன்னா அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கணுமே. டேய் சிவராமா, என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? என்ன நடக்குது? டேய், காலையில அவன் ஆர்டரை பத்தி பேச வந்தான். இவனும் அவனை போஸ் கிட்ட அனுப்பணும். அதுக்குள்ளேயே அவன் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்றானா? நடுவுல இந்த பிசினஸ் மேக்னட் போஸ் ஏதோ கோல்மால் பண்ணி நம்ம பிசினஸ் கெடுக்கிறதா தானே அர்த்தம்? ரொம்ப 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 தப்பா சொல்ற மாப்ள. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நம்மளே மாதிரி ஆளுகளுக்கு தான் வரும். போஸ் ரொம்ப நல்ல மனசுக்காரன், அதனாலதான் அவன் ரொம்ப நல்லா இருக்கான். நாம இன்னும் இப்படியே இருக்கோம். போய் பொண்டாட்டி சமைச்சு போற வழியை பாரு போ. இவங்கிட்ட போய் சொன்ன பாரு. அண்ணே, இந்த பெங்களூர் பார்ட்டி ஃபோன் பண்ணியிருந்தாரு, முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாரு. ஏங்க இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? இரு சரோ, பேசிட்டு இருக்கோம்ல. பேச்சு சுவாரஸ்யத்துல சாப்பிடாம இருந்துடாதீங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்களேன். சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, அதான் அந்த பெங்களூர் பார்ட்டி நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் சொன்னேன், என்னண்ணே பழைய பாக்கி ரொம்ப நாளாக நின்றுகிட்டு இருக்கு, சீக்கிரம் கட்டி முடிக்க வேண்டாமான்னு. அவர் சொன்னார், இந்த வாரத்துக்குள்ளே எப்படியும் ஃபுல்லாக கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன், அதோட இன்னொரு அமௌண்ட் அட்வான்ஸ் மாதிரி தரேன், இந்த சீசன் முழுக்க மாம்பழம் நீங்கள் தான் எங்களுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு அருமையான யோசனை தோணுச்சு. நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு அவருக்கு ரெகுலராக நம்ம மாம்பழம் சப்ளை பண்ணலாம். அவர் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் அதோட இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ரெண்டையும் சேர்த்து போட்டு சிதம்பரம் மாமாக்கு நாம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டானே. அது கூட நல்ல யோசனை தான். ஏன்னா இப்போ அவருக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படும், அதான் கொடுத்துடலாம்டா. ஏண்டா இப்பதானே நீங்க லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, கையில இருப்பு பணம்னு கொஞ்சம் காசு கையில இருந்தா நல்லது தானே. உடனே அதை கொண்டு போய் எங்க கொடுக்கணுமா? ஏமா நீதானமா அன்னைக்கு வட்டியோட பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி சொல்ற? இப்பவும் நான் என்ன சொல்றேன், கொடுக்க வேணாம்னு ஒண்ணு நான் சொல்லலையே. இப்ப நீ அதானே சொன்ன. இவோ ஒருத்தி, இத பாரு, இப்ப நான் என்ன சொன்னேன், மெதுவா கொடுத்துக்கலாம், அவசரம் ஒண்ணு இல்ல. என்ன கொடுத்தவரே அதை பத்தி அவசரப்படாத இருக்கும்போது நீங்க எதுக்கு அவசரப்பட்டு கொடுக்கணும்? புது தொழில திடுதுப்புன்னு காசு தேவைப்பட்டா எங்கன்னு போய் கை நீட்டி நிக்கிறது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீ ஏன் அனாவசியமா அதை பத்தி கவலைப்படுற? செல்வா, ராசா, கொஞ்ச நேரம் நின்னு சும்மா இருக்கீங்களா? சரோ, லீலா பிள்ளைய பாக்க போனியே, எப்படி குழந்தை நல்லா இருக்குதா? நல்லா இருக்காங்க பாட்டி. முத புள்ள ஒரு புள்ள போட்ட புள்ள பெற்றாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மகாராஷ்டி 2 போட்ட பிள்ளைய பெற்றிருக்காளே சரோ, அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கவே எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஏண்டி அம்மா, உனக்கு எதுக்கு வயிற்றுச்சல் வருதுன்னு? எல்லாம் நல்ல விதமா நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த வீட்டுல இல்ல ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும். அறிவு கட்டத்தனமா பேசாம கொஞ்சம் வாய் மூடுறியா? இப்ப என்னடா கேட்ட? நான் சாதாரணமா தானே சொன்னேன். எதுமா சாதாரணமான பேச்சு? ரொம்ப அசிங்கம் முடிச்ச அருவருப்பான பேச்சுன்னு உனக்கே மண்டையில உரைக்கல? ஏமா எப்பவுமே தப்பான பேச்சு தப்பான சந்தர்ப்பத்துல பேசி ஏன் கோவத்தை கலப்புற? டேய், என்னடா இப்போ? ஏன்டா இப்படி கோவப்படுற? கோவப்படாம வேற வீட்டுல வாழ்க்கப்பட்டு போய் பிரசவமாய் படுத்திருக்கிற பொண்ணை பத்தி இப்ப வந்து தப்பா பேசுறிய, உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு எந்த காலத்திலயுமே புத்தி வராதுமா. பாரு மாணிக்கம், நான் எதார்த்தமா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். இவன் என்கிட்ட கோச்சிட்டு போறா. பெத்தவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லடா. அவனுக்கு கோவம் வரதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. இப்போ இந்த பேச்சு ரொம்ப அவசியமா? கோவம் வரதானே செய்யும். நீங்க பேசுறது தான் அனாவசியமான பேச்சு. அத்தை, அத்தை. என்ன சும்மா அத்தை சொத்தனுக்கிட்டு அத்தைக்கு என்ன வச்சிருக்க? ஒண்ணு இல்ல அத்தை, சிலிண்டர் தீர்ந்து போச்சு, புது சிலிண்டருக்கு சொல்லணும், அதுக்கு பணம் உங்ககிட்ட இருக்குன்னு நிர்மலா சொன்னா. உனக்கு அறிவில்ல? சிலிண்டர் தீர போகுதுன்னு உனக்கு தெரியும்ல, ஏன் புது சிலிண்டருக்கு போன் பண்ணாம வீட்ல என்ன வெட்டியா முடிச்சிட்டு இருக்கியா? அம்மா, எதுக்கு நீ இப்ப அண்ணிய திட்டுற? பின்ன கொஞ்சம் சொல்றியா? முந்தா நேத்து சிலிண்டர் தீந்து போயிடும்னு அவ சொன்னா, உடனே போன் பண்ணி புது சிலிண்டருக்கு சொல்லணும்னு அவளுக்கு அறிவு வேண்டாம்? அண்ணி ஏற்கனவே இந்த விஷயம் கிட்ட சொல்லிட்டாங்கம்மா, போன் நம்பர் கூட கேட்டாங்க. நானே போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டேன், ஆனா மறந்துட்டேன்.
அம்மா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். ஒருத்தர் திட்டத்துக்கு முன்னாடி ஏன் திட்டம் எதுக்கு திட்டம்னு ஒரு தடவைக்கு 3 தடவை யோசிச்சு திட்டு. நீ பாட்டுக்கு வாய் இருக்கேன்னு பேசாத, புரியுதா? என்ன ராசம் பாரு கேள்வி, இந்த கூத்தையெல்லாம் பாரு. 3 பேரு என்ன எல்லாம் குத்தம் சொல்றாங்க. பெத்தவளாச்சேன்னு கொஞ்சமாவது பாக்குறாங்களான்னு பாத்தியா? ராசா இதுவரைக்கும் செல்வம் தான் நியாயத்தை பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப பரவாயில்ல, நிர்மலாவும் மாணிக்கம் கூட நியாயம் தெரிஞ்சு பேசுதுங்க. என்ன ஏண்டி, என் வாயிலிருந்து எப்பவுமே உண்மைதான் வரும், உண்மைதான் பேசுவேன், அதை தெரிஞ்சுக்கோ. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, இப்பெல்லாம் கணக்கு வழக்குல ரொம்ப தேறிட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது, குளத்துக்குள்ள தவறி விழுந்ததுக்கு அப்புறம் நீச்சல் கத்துக்குவாங்கல்ல, அந்த கதை தான் நம்ம கதை. ஆமா, ஏன் கிளம்பிட்ட மாதிரி தெரியுது? ஆமா மாமா, ரிசல்ட் பாத்துட்டு வரதா. ரிசல்ட் சாயந்தரம் தானே வரும்? இல்ல மாமா, இப்ப இன்டர்நெட்ல வந்திருக்கோம். பிரவுசிங் சென்டர்ல போய் பார்த்தா தெரிஞ்சிரும். பிரவுசிங் சென்டரா? என்னமோ சரிதான். ஆமா, பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா? இல்ல இங்க பக்கத்துல இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க உங்க கணக்கு வழக்கெல்லாம் பாருங்க. நாங்க கூட வரட்டுமா? இல்ல மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வரேன் மாமா. இல்ல இல்ல இரு. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரணும், சரி. சரியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, இங்க பாருங்க, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா பார்த்து சொல்லிட்டா? நம்பர் கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். ப்ளீஸ் கொடுங்க, இந்த சென்டர் இன்சார்ஜ் என் ஃப்ரெண்டு தான். நம்பர் கொடுங்க ப்ளீஸ், கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க ப்ளீஸ், தேங்க்யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ரைட் ப்ளீஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா இந்த நம்பர் கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. கங்க்ராச்சுலேஷன், நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். பாஸ் பண்ணது இல்லாம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சப்ஜெக்ட் வாரியா உங்க மார்க்ஸ் என்னன்னு குடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. Thank you very much. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? நல்ல செய்தி சொல்லிருக்கேன், ஸ்வீட் கிடையாதா? சாரி. எதுக்கு சாரி? ஸ்வீட் தானே கேட்டேன். அதுக்கு தான் சாரி. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் ஸ்வீட் தரது இல்ல. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்வீட் கொடுக்க முடியாததுக்கு சாரி. ஹலோ ஹலோ, பாத்துமா, குழந்தை பத்திரம். மெதுவா மெதுவா மெதுவா, வா வா, அவசரம் இல்லை, மெதுவா. குழந்தை தூங்கிருச்சா? இந்தாங்க சம்பந்தி, இதுல மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுமா? சரிங்க மாமா, போலாமாப்பா? சரி. அப்பா, ஏய் ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. இந்தாங்க ஸ்வீட். மருமது வாங்கிட்டு வந்தியா? மாமா புள்ள பரிச்சையில பின்னி எடுத்துருச்சு. பவானி மாமா, நீ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பாஸ் ஆகி ரொம்ப பெரிய ஆளா வரணுமா? சரி மாமா. அப்பா, ஸ்கூலுக்கு போய் மார்க் ஷீட்டும் டிசியும் வாங்கணும்ப்பா. எல்லாம் செய்திருவோம். அழகரக்குள்ள தானே போறோம், எல்லாம் வாங்கி தரேன், வா. பவானி, நம்ம குடும்பத்துக்கே பெருமை தேடி தர்ற மாதிரி நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிக்கா. என்ன மாமா,
நானும் லீலா கூட அழகர் குளம் போயிட்டு அவளுக்கு ஒத்தாசி இருந்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. மாமா என்னம்மா? நீங்களே எங்க கூட வந்துருங்களேன். நான் எதுக்குமா? நீங்க எல்லாரும் போங்க. நான் உன்னை முறையா கூப்பிடுறதுக்கு இங்க வேண்டிய ஏற்பாடுலாம் நான் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எதுக்குமா? நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்பா சம்பந்தி அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு மாறுதலா இருக்கு. வாங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. வாங்கப்பா போலாம். நல்லா இருக்கு, வாங்க சேர்ந்து போ. வாங்க முன்னாடி போயிருங்க போங்க. ஒரே கன்ஃபியூஷன் இருக்குடா. டேய் இதெல்லாம் மாட்டினாலே குழப்பம் தான்டா. அதுவும் நீ ரொம்ப லேட்டா வர லவ்ல மாட்டிருக்க. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? அவளை புரிஞ்சிக்கவே முடியலடா. என்னோட லெட்டருக்கு பவானி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா. அதனாலதான் நான் சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா ஓகே. ஆனா கம்ப்யூட்டர் சென்டர்ல நான் அவகிட்ட ஸ்வீட் கேட்ட போது சட்டுன்னு ஒட்டாத பதில் சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டு இருந்தா. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்லி ஒரு ஸ்மைல், ஒரு சிக்னல், எதுவுமே இல்லடா. இங்க பாரு ரமேஷ், ஒரு நல்ல சின்சியர் ஃப்ரெண்டா உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தரேன். இந்த மாதிரி பிரச்சனை தப்பிக்க ஒரே வழி, உங்க வீட்ல பாக்குற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்ன விளையாடுறியா? வேற என்ன பண்ண சொல்ற? பவானி கூட மறுபடியும் நான் சந்திச்சு பேசுற மாதிரி ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்டா. அவகிட்ட மெதுவா பேசி அவ மனசுக்குள்ள என்ன இருக்கு, என்ன பிரச்சனை, என்ன குழப்பங்கள், எதுக்கு பயப்படுறா, அப்படி என்ன பயம், அதை எப்படி சரி பண்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்டா. ஓஹோ டேய், அவளுக்கு என்ன பிடிக்கலைன்னா நான் சொன்ன மாதிரியாடா ட்ரெஸ் போட்டு வரணும். யூ ஆர் ரைட். ஆனா அதே சமயம் அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா நீ ஸ்வீட் கேட்டதுக்கு அவன் இப்படி சொல்லிட்டு போனோம். அது விளையாட்டுக்கு சொல்லிருக்கலாம், இல்ல என்ன டீஸ் கூட பண்ணிருக்கலாம். டேய் நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லு. நீ அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அவளோட முகம் விளையாட்டா பேசுற மாதிரி இருந்தது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே, அந்த பொண்ணு எதிர்த்து அந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படிடா? நான் லெட்டர் கொடுத்ததுனால அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டு வந்தா? எனக்கு என்னமோ இதுல குழப்பம் இருக்கிற மாதிரி தோணுதுடா. என்ன தாண்டா சொல்ல வர? இங்க பாரு ரமேஷ், இந்த எக்ஸாம் ரிசல்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்டா. முன்ன பண்ண தெரியாதவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசுற நேரம் அது. அதுலயும் அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. நீ தான் முதல்ல அவகிட்ட எடுத்து சொல்லிருக்க. இங்க பாரா, அவ உண்மையில உன்னை லவ் பண்றவளா நீ ஒரு முத்தம் கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கணும்டா. கேவலம் ஒரு ஸ்வீட் கேட்டதுக்கு இப்படி சொல்லி அமைச்சிருக்கா. எனக்கு என்னமோ அதுல சத்தியமா நம்பிக்கை இல்லை. இல்லடா, அவளை முத பார்த்ததும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கேத்த மாதிரி அவளும் இங்க வந்துட்டா. என்னோட ஆசை, நம்பிக்கை எல்லாமே மேலும் மேலும் அதிகமா போயிடுச்சு. என்னால ஒன்ன மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ண முடியல. அதெல்லாம் சரிடா, ஆனா அந்த குடும்பத்துல உள்ள சகலைங்க அத்தனை பேர் உன்னை போட்டு அடிச்சிருக்காங்கடா. இந்த சிச்சுவேஷன் அந்த குடும்பம் உன்னை எப்படி ஏத்துக்கும்? என்னடா நீ என்ன டிஸ்கரேஜ் பண்ணதா இங்க வந்திருக்கியா? நான் பேசுறதா தப்பு இருக்காடா? டேய் லாஜிக் எல்லாம் கிடக்கட்டும்டா. இப்ப நான் சொல்றதாண்டா உண்மை. அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன். என் காதல் ரொம்ப சத்தியமானதுடா. அவளுக்காக நான் டோட்டலா மாறிட்டேன்டா. இப்ப நான் வேற ரமேஷ். இந்த ரமேஷ்க்கு அவ கிடைப்பான். இந்த ரமேஷ்க்கு பவானி நிச்சயமா பொண்டாட்டியா வருவா. பாத்துமா. லீலா கொஞ்சம் இருமா, ஒரு நிமிஷம் இருமா. தானே திருஷ்டி ஏதாவது பட்டிருக்கு? ரெட்டை குழந்தை வரியா? குழந்தை இல்லாத கண்ணதா பட்டிருக்கு. உள்ள போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. சரிப்பா. ஒரு விஷயம் யோசிச்சேன். ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்குப்பா. என்னம்மா? உங்களுக்கு நாங்க 5 பேரும் பொண்ணுங்க. தனாவுக்காக பிறந்ததும் பொம்பளை குழந்தைதான். எனக்கும் 2 பொம்பளை குழந்தைங்க. அப்படி இருந்த இந்த மாதிரி சம்பிரதாயங்களை ஒண்ணு விடாம நீங்க செய்றீங்க. அதோட நீங்க எந்த விதமான அலுப்பும் சலிப்பும் இல்லாம ஒரே மாதிரி பிரியத்தோட இருக்கீங்களேப்பா. அது எப்படிப்பா? அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்னடா
வரிசையா பொம்பளை குழந்தைங்களா பிறந்துட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே வரலையப்பா? சலிப்பா? எனக்கு பெண் குழந்தைகளை பார்த்தா சலிப்பு வரல, பிரமிப்பு வருது.